Hey guys, welcome to Pradosh Prabha vlog. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா எங்க வீட்ல நாங்க எப்படி பொங்கல் கொண்டாடினோம் அதுக்கு அப்புறம் நாங்க எங்க எல்லாம் போனோம் அப்படின்றத இந்த vlogல பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் நாங்க பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் வந்து சூப்பரா வந்திருந்தது. அதுக்கு அப்புறம் நாங்க வந்து சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல் வச்சுட்டு நாங்கள் வந்து பாட்டி ஊருக்கு கிளம்பிட்டோம். அங்கே வந்து கோயிலில் வந்துட்டு பொங்கல்லாம் வச்சு சூப்பராக வந்து கொண்டாடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி சரி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால அங்கே போய் கொண்டாடலான்னு கிளம்பி போயிருக்கோம். அங்கே போய் பார்த்தா செம்ம கூட்டமாக நிறைய ரிலேட்டிவ் வந்துருந்தாங்க. இந்த மாதிரி போய் பொங்கல் கொண்டாடுறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. எனக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய பேரோட நல்லா கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பிள்ளையார் தான், அதுவும் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிள்ளையார். அங்கே வந்து பூஜைலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பிள்ளையாருக்கு வந்து சூப்பராக வந்து பூஜை நடந்துட்டு இருந்தது. சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் அங்கேயே வந்து அன்னதான சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதம், தயிர் சாதம், கேசரி, லட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஹே கைஸ், பொங்கல் வந்து சூப்பராக கொண்டாடியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி வாங்க அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஈச்சனார் பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். சரியான கூட்டம் போல். கார் பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு. ஆனால் உள்ளே வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை. இந்த கோயிலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். ரொம்ப பெரிய கோயில், ரொம்ப சூப்பராக இருந்தது கோயில். பிள்ளையாரோட தரிசனம் வந்து சூப்பராக வந்து பார்த்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்தது பிள்ளையார். நல்லபடியாக சாமி கும்பிட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கோயில் வந்து சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. நான் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இப்போ எத்தனை டைம் நீங்கள் வந்துருக்கீங்க? நிறைய டைம் வந்திருக்காங்களா? இவங்க வந்து சின்ன வயசில் வந்து இந்த சைடு தான் இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வரும்போது உங்களுக்கு அந்த இது காமிக்கிறேன். இவங்க வந்து நிறைய செட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்கேஜிலாம் படிக்கும் போதே கடைக்கெலாம் போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பாருங்க, அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க. மேலெல்லாம் எலிவேஷனில் சூப்பராக இருக்குல்ல, அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். கோயில் அழகாக சூப்பராக இருக்கும். இந்த இடம் நல்லா கூலாக, நல்லா காமாக, அமைதியாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு இங்கெல்லாம் வர்றதுக்கு. அப்படியே உட்காந்து அமைதியாக உட்காந்து ப்ரே பண்ணிட்டு போகலாம். சூப்பரான இடம். அதுவும் எனக்கு பிடிச்ச பிள்ளையார் வேறு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டாச்சு நல்லா பெருசாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வந்து நிறைய பேர் வந்து சாமி பார்க்குறதுக்காண்டி உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டும் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அது போக இந்த சைடு வந்து தோட்டம்லாம் வந்து சூப்பராக வச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கோயிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம்.
அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அவங்க சின்ன வயசில் இங்கே தான் வந்து விளாண்டது அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த கடை க்ளோஸ் ஆகிருக்குல, அந்த கடையில் தான் வந்து அடிக்கடி போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவாங்களாம். இந்த சந்துக்குள்ளே வந்தோன்னே அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொன்னால், இந்த வீட்டில் தான் அவங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்களாம் சின்ன வயசில். அவங்க எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த சைடு தான் இருந்தோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலெல்லாம் நிறையா டைம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ரொம்ப ஸ்மைலிங்கா இருக்கு ஒரு ஆளுக்கு. இதெல்லாம் விளையாண்ட கிரவுண்டா இருக்கும். இங்க தான் வந்து உங்களுக்கு வந்து பொங்கல் விழாலாம் இங்க நடக்கும். சைக்கிள்லாம் ஓட்டுவாங்க. சரியா, நீங்களாம் ஸ்டேஜ் போட்டுருப்பாங்க. ஸ்டேஜ் போட்டு எல்லாத்துக்கும் இருப்பாங்க. நாங்கள் ஒரு 100 பேர் இருப்போம். இருப்போம். நீங்க தான் அதில் டானாங்க. நான் சின்ன பையன் இங்கே தான் சைக்கிளாக ஓட்டிட்டு இருப்பேன். நாங்கள் ஒரு ஆளுக்கு மூஞ்சில வந்து 1000 வாட் பல்ப் எரியுது. எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வருதாங்க. நீங்க தான் படிச்சோம். நீங்க தான் இந்த வீட்ல எல்லாம் சுத்திட்டு இருப்போம். இல்லவா? ஓகே, வர கிரவுண்ட் அதான் கிரவுண்ட். சம கிரவுண்ட் இருக்குமா? இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. கொஞ்சம் மாதிரி இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அப்படியே தான் இருக்கு. எத்தனை வருஷம் இருக்கும் இங்க நீங்க வந்து? 20 வருஷம் இருக்கும். 20 வருஷமா? பரவாயில்ல. இந்த இடத்த அப்படியே வீடு இது கட்டாம கிரவுண்டா இருக்கு, பெரிய விஷயம் தான். கிரவுண்ட்ல பப்ளிக் கிரவுண்ட் தானே. இந்த கோயில் கோயில்லாம் சுத்தமா மாறிடுச்சு. இப்போ க்ளோஸ்டு போல. என்ன கோயிலுங்க அது? ஈவினிங் அப்படியே இங்கே கரட்டுமேட்டு முருகர் கோயிலில் வந்துட்டு திருவிழா நடத்துவாங்க மாட்டு பொங்கல் அப்போ. அதுக்காண்டி சாமி கும்பிட்றதுக்கு இங்கே நாங்கள் வந்துட்டோம். இந்த வட்டம் வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எந்த கடையுமே இல்லைன்ற மாதிரி ஷாக்காக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா ஆப்போசிட் சைடில் வந்து கடைலாம் போட்டுருந்தாங்க. போன வருஷம் வந்து இந்த சைடே வந்து நிறைய ஷாப் வச்சுருந்தாங்க. வேறு லெவல் திருவிழா மாதிரி இருந்தது. இந்த வட்டம் வந்து கொஞ்சம் கோயிலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கனால இந்த சைடு வந்துட்டு கடைலாம் போடாமல் எல்லாமே ஆப்போசிட் சைடில் போட்டுட்டாங்க. இங்கே வந்து பிள்ளையார் நல்லபடியாக கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்து சரி ஏதாவது வாங்கலன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் போன டைம் மாதிரி இல்லாதது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் நிறையா ஓரளவுக்கு கடை இருந்தது. அங்கங்கே போயிட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு நிறையா குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறையா அவங்களுக்கு தான் நிறையா இருந்தது. மற்றபடி போன டைம் அளவுக்கு கடை இந்த டைம் இல்லை. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. பட் ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடியுது. நாங்கள் வந்து பொங்கல் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். நீங்களாம் எப்படி பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.